ஜாதகம் ஒரு கண்ணாடி மாரிம்மா உண்மையில. அத சரியா பயன்படுத்தும் போது அனைத்து விஷயமே நடக்கும். இன்னொன்னு கர்ம வினைய யாராலும் போக்க முடியாது. அதையும் நம்ம பார்க்கணும். இதான் எதார்த்தமான உண்மை. செய்த கர்மாவ யாராலயும் எந்த சூழ்நிலையிலும் முழுமையாக ஆற்ற முடியாது. அதே மாரி ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயம் நம்ம பண்ணும்போது, அது ஒரு 20% தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். முழுமையான தீர்வாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். எதையும் மாத்த முடியாது இங்க. எதையுமே மாத்த முடியாது. மழைக்கு எப்படி குடம் எடுத்துட்டு போறோமோ, அந்த மாரி ஒரு தற்காலிக தீர்வாக ஒரு சில விஷயம் அமையும். இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன். அவ்வளோதான் பரிகாரம்ன்றது. பரிகாரத்து மூலியமாவே எல்லாம் மாத்தணும்னா எல்லாமே மாறிடும். ஆனா பரிகாரங்கள் நம்மள கொஞ்சம் மாத்துமானா மாத்தும். புரிஞ்சுக்கணும் 2த்துக்கும் வித்தியாசம். கொஞ்சம். எல்லாமே மாத்த முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள இறை வழிபாட்டு மூலியமாக. நீங்க பரிகாரம் சொல்றது இறை வழிபாடு தான் என்ன பொறுத்தவரைக்கும். இறைவன்கிட்ட போய் சரணாகதி தான் பரிகாரம். ஐயா எனக்கு பொருளாதார கஷ்டம் அதிகமா இருக்குதுய்யா. கடன் அதிகமாயிடுச்சு. நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கப்பட்ட நபர்கள் ஒரு சில யாகங்கள், பூஜை மூலியமா தன்னுடைய சக்தி இன்கிரீஸ் பண்ணிக்குவாங்க. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவை ஒரே இடம் கோயில், குளம் தான். கோவில் மட்டும். ம். வேற வழி இல்ல. அப்ப நம்ப சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏன் நடக்குது? அவன் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏன் ஏற்படுது? இந்த கடன அடைக்கிறதுக்கான விஷயங்கள் எப்ப மாறும்? அதுக்கான இயல்பான விஷயத்த எப்ப வருவான்? இது போன்ற விஷயத்துலலாம் கண்டுபிடிக்க முடியுமான்னா, எல்லா ஜோதிடர்களும் ஈஸியா, எளிமையா கண்டுபிடிக்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒளிவு முறையும் கிடையாது. என்ன ஒரு கணிப்பு தானே, கணக்கு தானே, மேக்ஸ் தானே இது. கணிப்பு. இது போன்ற நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு தான் இது. அப்போ குரு பகவான் இருந்தா இப்படி நடக்கும். கேது பகவான் இங்க இருந்தா நடக்கும். குரு இவரை பார்க்கும்போது நடக்கும். அப்படின்று ஒரு பெரிய கணக்கீடு இது. இதை முழுமையாக கற்றவர் யாருமே கிடையாது. நான் இப்ப ஜோதிடர் சொல்ல முடியாது. ஜோதிட மாணவன் தான் என்னைக்குமே. ஜோதிடர்னு அடையாளப்படுத்தினாவே அது கொஞ்சம் நம்மளுக்கு சங்கடம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சு கிடக்குது. நம்மளை விட முன்னாடி மிகப்பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க. இப்பயும் லைவ்ல இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச மேதைகள்லாம் இருக்காங்க. நம்மளாம் ஒரு துளி கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை ஜாதகத்து மூலியமா கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமான்னா முடியும். அது சாத்தியம் உண்டு. இப்போ நீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை கேட்குறீங்க. ஐயா எனக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னும் போது பொருளாதாரம் ஓகே. ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். 2ஆம் இடம் அப்படின்றது தான் பொருளாதாரம் சார்ந்த இடம். பணத்துக்கான முக்கியமான பாவம்ன்றது 2, 11ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2, 11 பாவகம் முக்கியம். 2ஆம் பாவம் மிக மிக முக்கியம். அப்ப இந்த 2ஆம் வீடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் பெற்ற கிரகங்கள் இப்படி ஒரு கணக்கீடு முறை இருக்கு. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொருளாதார சரிவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கணக்கீடு பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால்தான் இது போன்ற நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்ப அடுத்த கட்டமா சீராக்கணும். அதை எப்படி என்ன சரி பண்ணலாம்? பண்றது? அப்படிங்கும்போது நம்ம அடுத்த கட்டமா பார்க்க போறோம். அப்ப அதுக்கான விஷயங்களை தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் எது? கிரகம் எது? அப்போ அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த கிரகத்துக்கு அதிபதியான தேவதையும் சொல்லக்கூடிய தெய்வத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த தெய்வ வழிபாட்டை கொடுக்குறோம். இவ்வளவுதான் விஷயம். வேற ஒன்றும் இதுல பெரிய விஷயம்லாம் இல்ல. இப்போ ஓகே. மிருகசீட நட்சத்திரம் ஒருத்தருக்கு வந்துடுச்சு. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்போ இப்ப நட்சத்திரம் அடிப்படையில தான் நம்ம இல்ல அது நீங்க வந்து ஜாதகத்துக்கு உள்ள போகும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரம் நிற்கும். இப்ப நட்சத்திர கால் சொல்ல இப்ப இது இருக்கை. இந்த இருக்கைக்கு கால் இருக்குல்ல. இப்ப இந்த இருக்கையில உட்கார நான் கிரகம். ஆனா என்ன சுமந்து 4 பேர் இருக்காங்கல்ல. அது போன்று ஒவ்வொரு கிரகத்தையும் நட்சத்திரங்கள் தாங்கி பிடிக்கும். இதுக்கு நட்சத்திர சாரம் சொல்லுவோம் ஜாதகத்துல. அப்போ வெளிப்படையாக ஒரு கிரகம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நட்சத்திரம் அதை இயக்கும்.